ஈரான் இஸ்ரேலில் வந்து பசி பட்னியோட தான் மக்கள் அங்கேயும் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய தமிழர்களையும் இந்தியர்களையும் வந்து பாதுகாக்கணும் இல்லையா? தமிழர்களையும் இந்தியர்களையும் காக்க வேண்டியது மத்திய அரசு மட்டும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் அதுக்குள்ள அழுத்தங்கள் கொடுக்கணும். அவங்க எந்த விதத்தில் இதுவரையும் கொடுத்துருக்காங்க? தொகுதி பங்கீட்லேயே இவ்வளவு இழுபறி இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையானதை வந்து செய்கிறதுக்கு, ஏன்னா காலங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போது அதில் வந்து இந்த இழுபறியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இல்லை, உங்கள்கிட்ட யாராவது அப்படி இழுபறின்னு சொல்லி மீட் பண்ணாங்களா? கட்சியிலேருந்து யாராவது சொன்னாங்களா? தகவல் ஏதாவது இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி வேணும், நீங்கள் போடுறீங்க, நீங்கள் போடுங்க, அதான் விஷயம். உங்களுக்கு செய்தி வேணும், அந்த செய்தியை கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்க. திமுகவுக்குள்ள சலசலப்புகள் இருந்தாலும் வந்து தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது வந்து நிறைவாக தானே போயிட்டு. திமுக சலசலப்பு வெளியில் பகிரங்கமாக தெரியுது. எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் எடப்பாடி ஐயா, எங்களுடைய பாரத பிரதமர், இவங்க சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. எங்களுடைய மாநில தலைவரும் சேர்ந்து அதோட பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயமே தவிர இதில் நாங்கள் எல்லாம் போய் சொல்கிறது கருத்து எதுவும் தெரியலை. சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து அதிகமாக கவரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளே செஞ்சுட்ருக்கு. அந்த ஓட்டுகளை கவருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா இதுவரையும் எத்தனை தேர்தலை சந்திச்சது? எப்படி நீங்கள் இந்த ஓட்டு விகிதத்தை சொல்கிறீங்க? இல்லை, அவர் மெயினாக சொல்கிறதே வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டுகளை வச்சு தான் வந்து உள்ளே வர. அவர் எலெக்ஷனை சந்திக்கட்டும், ஃபர்ஸ்ட் முதல்ல எலெக்ஷனை சந்தித்து ரிசல்ட் வரட்டுமே, அப்போ பார்ப்போம். திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சி, அதனால எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக செய்தி. அந்த மாதிரி. சரி, ஓகே. அப்போ அவரோட கட்சிக்கு பேர் ஏன் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு? கூட்டம் கூட தான். கூட்டம் எல்லாம் ஓட்டு ஆகாது. எப்பவுமே கூட்டம் எல்லாம் ஓட்டு ஆகாது. தாவைக்காக ஓட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் அந்த ஓட்டா மாறுறதுக்கு முதல்ல எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன்ல தெரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மீனவர் பிரிவு மாநில தலைவர் சீமா பாலு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக வந்து 700 மீனவர்கள் வந்து அங்கே வந்து சிக்கி தவிக்கிறாங்க. இதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? நயினார் அவர்களும் இதை பற்றி பேசியதாக எந்த தகவலும் இல்லையே. எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையே கிடையாது சுத்தமாக. மக்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு தெரியும். அவங்க என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதுலேயும் குறிப்பாக மீனவர் பிரிவு தலைவர், மாநில தலைவர் என்ற முறையில் எனக்கு ஒவ்வொரு நாளும் அதோட அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. இன்றும் நாங்கள் காலையில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு வந்து மாநில தலைவரோட இல்லத்தில் சந்திக்கும்போது அவர் டெல்லியை தொடர்பு கொண்டு நேரடியாக ஸ்பீக்கரில் போட்டு அந்த மக்களுக்கு புரிகிற அளவுக்கு தமிழில் அங்கே என்னென்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கு, எதனால் இந்த மக்களை கொண்டு வரதுக்கு கஷ்டம் இருக்குது, அதுக்கு கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகுது, இந்த செலவை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஃபேஸ் பண்ண போகுது அல்லது மத்திய அரசு ஃபேஸ் பண்ண போகுது, அப்படி உள்ள விஷயத்தை விளக்கமாக கூறியிருக்காரு. இனி ஒரு 5-6 நாட்களுக்குள்ள முக்கியமான தகவல்களோட அவங்கள இதே தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் கொண்டு இறக்குறதுக்குள்ள வேலையை எங்களுடைய மாநில தலைவர் பாரத பிரதமர் மூலமாக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு தான் வர்றாரு. இன்றைக்கி வந்த மக்கள் மிகவும் திருப்தியாக போயிட்டுருக்காங்க. மிகவும் திருப்தியாக, அதாவது நாங்கள் எதிர்பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா மீனவர்களுக்கு எதிரானது, சிறுபான்மையருக்கு எதிரான ஒரு விளம்பரங்களும் பிரச்சாரங்களும் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய இல்லத்தில் வர வைத்து அவர்களுக்கு உணவளித்து பாசத்துடனும் அவர்களுடைய வேதனைகளையும் கேட்டு புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை ஒரே நேரடியாக ஃபோனில் பேச வச்சு அவரும் அதுக்குள்ள விளக்கங்கள் கொடுத்து டெல்லியில் பேச வச்சு இந்த மாதிரி எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு தான் வர்றாங்களே தவிர விளம்பரத்துக்காக நமக்கு ஒரு மீட்டிங்கை கொடுக்கணும், ப்ரெஸ் மீட்டிங்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு பேசுவோம்.
நாங்கள் கொடுக்கு முன்னாடியே பேசுகிறவங்கள கொடுத்த பிறகு பேசக்கூடிய கட்சியிலேயாவும் நாங்கள் இருக்கிறோம். இப்போ 1 மாத காலம் வந்து ஆக போகுது. இதில் வந்து முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து நாங்கள் பட்னியாலேயே செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயமே எங்களுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு என்னது ஒரு வானூர்தி மூலம் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லையே, ஏன் அப்படின்னு வந்து ஒரு மீனவர் கண்ணீரோட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து பதில் தரணும் இல்லையா மத்திய அரசாங்கம்? ஏன்னா அங்கே இருக்கிற மீனவர்களும் வந்து உணவு இல்லாமல் அங்கேயும் ஈரான் இஸ்ரேலில் வந்து பசி பட்னியோட தான் மக்கள் அங்கேயும் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய தமிழர்களையும் இந்தியர்களையும் வந்து பாதுகாக்கணும் இல்லையா? தமிழர்களையும் இந்தியர்களையும் காக்க வேண்டியது மத்திய அரசு மட்டும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் அதுக்குள்ள அழுத்தங்கள் கொடுக்கணும். அவங்க எந்த விதத்தில் இதுவரையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். பத்திரிகை செய்திகள் எல்லாமே என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க? எந்த அழுத்தமும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ நேற்று கூட வந்துச்சு. அந்த வீடியோவை நானும் என் மாநில தலைவர்கிட்ட காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவில் அவர் கூறுவது போல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நாங்கள் துப்பாக்கி குண்டால் அடிபட்டு சாகுவதோட உணவு உண்ணாமல் சாக போகிறோமோ அந்த ஒரு வருத்தத்துடன் ஒரு சகோதரர், நான் ஒரு மீனவர் சகோதரி, அந்த வீடியோ பார்க்கும்போது என்னோட மனநிலைமை எப்படி இருந்துக்குமென்னு உங்களுக்கு புரியும். ஆனால் எங்களுடைய எம்பசி மூலம், அதாவது இந்திய எம்பசி மூலமாக ஈரானை தொடர்பு கொண்டு அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் பேசலானும் ஒரு சில இடங்களில் அவங்க உணவு, தண்ணி, அந்த மாதிரி அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது தீவு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போனதில்லை, பட் தீவு மாதிரி இருக்குது. ஒரு தீவில் கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உணவு சரியாக போய் சேருது. இன்னொரு இடம் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையும் இல்லை. அதனால் சில இடங்களில் தடைப்பட்டுருக்கு. அதை கூட இன்றைக்கி எங்களுடைய மாநில தலைவர் பேசியிருக்கிறாரு. அது கண்டிப்பாக இன்று அவங்களோட அலைபேசி எண்ணுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அலைபேசி மூலமாக பேசி எங்கே இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எங்களுடைய மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கும். ஒரு சில இடங்களில் இந்த தவறுகள் இருக்குது. இப்போ எல்லாரும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் இப்போ ஒரு இராணுவ வீரரோ அல்லது நம்மளுடைய இந்திய தூதரத்திலிருந்தோ யாராவது போய் ஏதாவது செய்யணும்னாலும் அவங்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுது. அங்கே குட்டி குட்டி தீவில் ஒரு சிலர்கள் இருக்காங்க. இருக்கக்கூடிய இடத்துல சில இடங்கள்ல எல்லாம் அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்கள்லேருந்து இந்த மாதிரி தகவல்கள் வருது. இந்த தகவலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அதுக்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டு தான் வர்றோம். 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்மளுடைய தமிழகத்தில் வந்து ஏப்ரல் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா மீனவர்களுக்கு சரியான எந்த ஒரு நலத்திட்டங்களும் போய் சேர்றதில்லை அப்படின்னு மீனவர்கள் எப்பவுமே அவங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தேர்தலில் இப்போ காங்கிரஸ் மீனவர்களுக்கான ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கான சீட்லேருந்து எல்லாமே தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாஜக அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு? காங்கிரஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா எப்போ கொடுத்தாங்க? அவங்க இப்போ அந்த தொகுதி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுதே அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை, எப்போ கொடுத்தாங்க? 2024 இடைத்தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய தாரகை கல்பர்ட் அவர்களுக்கு விளவங்கோடு தொகுதியை ஒதுக்குனாங்க. அந்த ஒதுக்குனதோட முக்கிய அம்சமே சிறுபான்மையோர் ஓட்டை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும், அந்த ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை என்ன நிகழ போகிறேன்னு தெரியலை. அந்த நேரம் அந்த எம்பி எலெக்ஷனுக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய வசந்தகுமாரோட பையன் விஜய் வசந்த ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்களோட முக்கிய இதாக இருந்துச்சு. இது என்னென்னா பிரச்சாரங்கள்லாம் எப்படின்னா எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் சிறுபான்மையோர்களை துன்புறுத்துற மாதிரி தான் இந்த பிரச்சாரங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மக்கள் ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள், ஒரு சில காலங்கள் நம்பலாம், எப்போவுமே நம்ப மாட்டாங்க. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியிலையும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. மீனவர்களுக்கு எப்போவுமே எந்த மீட்டிங்லையும் எந்த பொதுக்கூட்டத்திலையும் நம்மளுடைய பாரத பிரதமர் பேசும்போது விவசாயிகள் மீனவர்கள் அப்படி தான் அவர் பேசுகிறார். அப்போ மீனவர்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் என்ன மீனவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றலைன்னு அவங்க சொல்லட்டுமே. ஆனால் நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, இங்கே திமுகலையும் கொடுத்துருக்குறீங்க, காங்கிரஸ்லேயும் கொடுத்துருக்குறீங்க, நாம் தமிழர் கட்சியிலையும் கொடுத்துருக்குறீங்க. அவங்க மீனவர்களுக்கு என்ன திட்டங்களை நிறைவேற்றினாங்க, என்ன பண்ணினாங்க?
ஒன்றுமே பண்ணலையே. சீட்டை வாங்கினாங்க, மீனவர்களோட சீட்டு மீனவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு மீனவரை யாரை எம்பி ஆக்குனாங்க? ஒரு இங்கே இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு திமுகவில் ஒரு மீனவர் சென்னையில் ஒரு வெற்றி பெற்றார், ஒரு சகோதரர், மீனவர் சகோதரர். அவர் மீனவளத்துறை அமைச்சகத்தை கொடுக்கலையே, யாரோ ஒருத்தருக்கு தானே கொடுத்தாங்க. மீனவர் என்ற முறையில் என்ன அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லையே. இதில் மீனவர்களுக்கு இந்த கட்சிகள்லாம் கொடுத்தாங்க, உங்கள் கட்சி கொடுக்கலன்னு கேட்டால் எங்கள் கட்சி பண்ணுவாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் கட்சி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்வோம். அவங்க தந்தாலும் தராட்டாலும் மீனவ மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை எங்கள் கட்சியும் செய்யும், எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பாரத பிரதமரும் செய்வார். உங்களுடைய கூட்டணியிலேயே வந்து என்டிஏவிலேயே வந்து இழுப்பறிகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 4வது முறை எடப்பாடியார் வந்து டெல்லி போயிட்டு வந்துட்டாரு. தொகுதி பங்கீட்லேயே இவ்வளவு இழுப்பறி இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையானதை வந்து செய்கிறதுக்கு, ஏன்னா காலங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போது அதில் வந்து இந்த இழுப்பறியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இல்லை, உங்கள்கிட்ட யாராவது அப்படி இழுபறின்னு சொல்லி மீட் பண்ணாங்களா? கட்சியிலேருந்து யாராவது சொன்னாங்களா? ஏதாவது பிரஸ் மீட் எங்களோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ அல்லது எங்களுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடி ஐயாவோ அல்லது எங்களோட டிடிவி அண்ணனோ யாராவது வந்து நாங்கள் இழுபறியாக இருக்கிறோம், எங்களை விலைக்கு விடுங்கன்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கட்சி வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி வேணும், நீங்கள் போடுறீங்க, நீங்கள் போடுங்க, அதான் விஷயம். உங்களுக்கு செய்தி வேணும், அந்த செய்தியை கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்க. திமுகவுக்குள்ள சலசலப்புகள் இருந்தாலும் வந்து தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது வந்து நிறைவாக தானே போயிட்டு. திமுக சலசலப்பு வெளியில் பகிரங்கமாக தெரியுது, முட்டி மோதுறது தெரியுது, சட்டையை கிழிச்சிட்டு ஓடுற மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கூட்டணியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. எவ்வளவு நாட்களில் இந்த சீட்டு தொகுதி பங்கீடு எல்லாமே தலைமை முடிவு பண்ணோம். எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் எடப்பாடி ஐயா, எங்களுடைய பாரத பிரதமர், இவங்க சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. எங்களுடைய மாநில தலைவரும் சேர்ந்து அதோட பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயமே தவிர இதில் நாங்கள் எல்லாம் போய் சொல்கிறது கருத்து எதுவும் தெரியலை. ஆனால் எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் குழம்பிக்கிட்டு நாங்களும் சாக்கடையில் தான் குதிக்கிறோம், நீ ஏன் சும்மா இருக்க, பன்னீர் ஊற்றி குளிச்சுக்கிட்டு அப்படி சொல்லி கேட்குற மாதிரி நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம், நீங்களும் சண்டை போடுங்க அந்த மாதிரி சொல்லாமல் சண்டை போடுற மாதிரி காட்டிகிட்ருக்குறாங்க. நாங்கள் சண்டை போட்டு ஆகணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பக்குவமானவர்கள். டிடிவி ஐயாவையும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி, எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரி, எல்லாருமே அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட்டை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது, தெளிவாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு பேச்சுக்களும் தெளிவாக இருக்கும். எங்கேயாவது யாரையாவது ஏதாவது எங்கள் கூட்டணியில் சலசலப்பு, நாங்கள் இது கேட்டோம், இத்தனை சீட்டு கேட்டோன்னு கூட இதுவரையும் சொல்லலையே. நீங்கள் தான் மீடியாஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அங்கே இத்தனை சீட்டு பங்கீடு, நேற்றுக்கு பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் வருது, அத்தனை பங்கீடு, இங்கே பங்கீடு, என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க, அவங்க போட்டுட்டாங்க, இவங்க போட்டுட்டாங்க, நீங்களும் ஒரு கணக்கை போடுறீங்க. இப்போ தாவேகா தரப்புல இருந்து மீனவர்கள் மத்தியில வந்து அதிகமாக வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தாவேகா எதிர்பார்க்குது. இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து மீனவர்களை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர் ஓட்டு, அதாவது மீனவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை வந்து அதிகமாக கவரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கு. அந்த இடத்துல தாவேகா வெற்றி பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ஓட்டுகளை கவருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா இதுவரையும் எத்தனை தேர்தலை சந்திச்சது, எப்படி நீங்கள் இந்த ஓட்டு விகிதத்தை சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காங்க? இல்ல, அவரு மெயினா சொல்றதே வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டுகளை வச்சுதான் வந்து உள்ள வர. அவர் எலெக்ஷனை சந்திக்கட்டு, ஃபர்ஸ்ட் முதல்ல எலெக்ஷனை சந்திச்சு ரிசல்ட் வரட்டுமே, அப்போ பார்ப்போம். கூட்டம் கூடும். இன்றைக்கி நான் ஒரு நடிகையாக வந்தாலும், அப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா, இங்கே நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னா என்னை பார்க்குறது ஒரு 50 பேர் எப்படியாவது காற்று வாக்கில் செய்தி கேட்டு வந்துடுவாங்க. சரியா? கூட்டம் கூட தான். கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகாது, எப்போவுமே கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகாது. அதனால் அவர் எலெக்ஷனை சந்திக்கிட்டு முதல்ல களத்தில் நிற்கிறாரு, வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம்மளோட சகோதரர், சிறுபான்மையோர் சகோதரர் என்ற முறையில் நம்ம வாழ்த்து தான் சொல்லணும். வரட்டும், அரசியல் கட்சிகள் வளரட்டும், தலைவர்கள் வரட்டும், புதிய புதிய தலைமுறைகள்லாம் வரட்டும். அவர் அரசியலை ஒரு களத்தில் இந்த தடவை சந்திக்கும் போது தான் அவரோட வாக்கு விகிதம் என்னன்னு தெரியும். நானும் சொல்லலாம், நான் இந்த தொகுதியில் நிற்க போகிறேன், எனக்கு இத்தனை சதவீதம் சிறுபான்மை ஒரு ஓட்டு இருக்குது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நான் அந்த நம்பிக்கையில் கூட சொல்லலாம்.
குளச்சல் தொகுதி, கிள்ளியூர் தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு தாவைக்கா கேண்டிடேட்டையும் என்னையும் நிறுத்திக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மக்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். தாவைக்காவுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த ஓட்டாக மாறுறதுக்கு முதல்ல எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷனில் தெரியும். பட் என்னென்னா விளம்பரங்கள் தானே, நடிகருக்கு என்ன விளம்பரம் தேவை? அமித்ஷா அவருடைய மகன் விஜய் கிட்ட நேரடியாக வந்து ஃபோன் காலில் பேசியதாக வந்து ஒரு செய்தி இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு. இதில் முக்கியமாக பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணியில் வந்து நீங்கள் இணைஞ்சு உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதிமுகவோடு கூட்டணி வைத்ததால் உங்கள் கட்சியை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு விஜய் சொன்னதாக ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்கு தினமலரில். இந்த செய்தி நீங்கள் அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாரு? திமுக யாருன்னு சொன்னார்? தீய சக்தின்னு சொன்னார். தீய சக்தி கொள்கை எதிரியா என்ன சொன்னார்? அரசியல் எதிரி யாரு? திமுக. தீய சக்தி நம்ம சொல்றது. அவர் என்ன சொன்னார்னா அரசியல் எதிரின்னு சொன்னார். ஆனால் பாஜகவை என்ன சொன்னார்? கொள்கை எதிரின்னு சொன்னார். அப்போ எப்படி அவர் அதிமுக கூட்டணி வச்சதுனால தான் நான் அவங்க கூட வரலன்னு பேசுகிறாரு? அதுலேயே தெளிவில்லைல்ல. திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சி, அதனால எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதாக செய்தி. அந்த மாதிரி. சரி, ஓகே. அப்ப அவரோட கட்சிக்கு பேர் ஏன் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு? தமிழக வெற்றி கழகம். ஆமா, தமிழக வெற்றி கழகம். அவரு என்ன பேர் வைக்கணும் முதல்ல? அவங்க திராவிடம்னு சொல்றாங்க. நாங்களும் திராவிடத்தை நேசிக்க தான் செய்யறோம். திராவிடம் ஒன்றும் இல்லை, திராவிடர்கள் இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறோம். திராவிடர்கள் தான் நம்ம எல்லாருமே திராவிடர்கள்னு தான் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரியில் கூட்டணின்னு சொல்கிறாரு, கேரளாவில் கூட்டணின்னு சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகம், தமிழகத்துலேயே நீங்கள் முதல்ல தமிழை ஒழுங்காக பேசுகிறதுக்கு படிங்க, அதுக்கு அடுத்த கதைகளுக்கு போவோம். அமித்ஷா ஐயாவோட பையன் பேசினான்னு சொல்லி எல்லாம் தான் இப்போ வந்துட்டுருக்குல்ல. என்ன வேணுமானாலும் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கொடுக்கலாம், என்னை போல் பேசலாம், உங்களை மாதிரி பேசலாம், என்ன வேணும்னு நினைக்கிறேன். என்ன உண்மையின் நிலவரம்னு இதுவரையும் எங்கள் யாருக்குமே தெரியாது. கட்சி தலைமைக்கு தெரியுமான்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. எங்கள் கட்சி தலைமை கூட இந்த விஷயம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி உள்ள விஷயம் தெரியுமான்னு உள்ளது கூட எனக்கு தெரியல. பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டே இருக்கும், வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் தலைமையும் பார்த்துட்ருக்கு. எங்கள் தலைமை எப்போ முடிவு எடுக்கணும் உள்ளது எங்கள் தலைமைக்கு தெரியும். அந்த முடிவுக்கு கட்டுப்படுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் தயாராக இருக்கிறோம். இதில் போய் தாவைக்கா வருது வராமல் போகிறது அதெல்லாமே அது அவங்களோட பெரிய இடத்து விவகாரம், அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த வரக்கூடிய செய்திகளும் சரி, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்கேயாவது நயினார் நாகேந்திரன் எங்களோட மாநில தலைவர் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லியிருக்காரா? இதுவரையும் இத்தனை ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்குறாருல, யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? அவர் என்ன பெரியவர் என்ன சொல்றாரு? எடப்பாடி ஐயா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரி. அப்போ இங்கே யார் பேசிக்கிட்டு இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் இந்த தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய தலைவர்கள். டிடிவி அண்ணா பேசிகிட்டு இருக்காங்க? இல்லை. அப்போ யார் தான் பேசுகிறா? யார் பேசுறது? முதல்ல அதை தெளிவுபடுத்த சொல்லுங்க. மேல் தலைமையிலேருந்து டைரெக்டாக பேசுகிறாங்கன்னா ஒரு மேல் தலைமையில் தான் அதை பேசணும். எனக்கு தெரியும் எங்கள் களத்தில் எங்கள் ஐயா எல்லாம், எங்கள் 3 பெரிய தலைவர்கள், அவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணா இருக்காங்க. இவங்க எல்லாருமே பேசின மாதிரி அப்படி எந்த ஊடகங்களையும் எங்கள் தலைவர்கள் யாரும் பேட்டி கொடுக்கலையே. இவங்களா சொல்கிறாங்க. ஒருவேளை அமித்ஷா ஐயா அவரோட பையன் கூப்பிட்டு பேசியிருந்தாருன்னா ஓகே, எதுவாக இருந்தால் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்படுறவங்க, பேசியிருந்தா ஓகே, வந்தால் வரவேற்கிறோம். எப்போவுமே எங்கள் கூட்டணியில் எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். சரியா? நீங்கள் வராதீங்கன்னு யாரையும் சொல்லலை, எல்லோரும் வாங்க, சேர்ந்து இன்னைக்கு நாட்டையே சீரழித்து ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள், 2 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள், மூதாட்டி, குழந்தைகள், இளம் வயதில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, அதாவது வீட்டில் பாத்ரூம் இல்லை, அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், தூத்துக்குடி சைடில் விளாத்தி குளத்தில் அந்த பொண்ணு கொல்லப்புறத்துக்கு போகுது. அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த பொண்ணோட டெத் சர்டிஃபிகேட், அதாவது அவங்களோட ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொடுக்குறதுக்கு இந்த தமிழக அரசு எவ்வளோ நாள் ஆகிருச்சு. அதே இது அந்த 41 பேர் இறந்தாங்கள்ல கரூர் சம்பவம், ராத்திரியோட எப்படிப்பா கிடச்சிச்சு உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி போதைக்கும்
கஞ்சாவுக்கும் குடிக்கும் ஆளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெண்கள் தான் இன்னைக்கு இரையாயிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள அரசை பற்றி பேசுகிறதுக்கு டைமே இல்லாமல் இருக்கும். அமித்ஷா ஐயா பேசினார், அவரோட பையன் பேசினாருன்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறது டைம். களம் சூடு பிடிச்சிருச்சு, களம் சூடாக போயிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த ஆட்சி ஒழிஞ்சிடும். இந்த தீய சக்தி இனிமேல் தமிழகத்தில் வரவே வராது. உதயசூரியன் ஒரு நாளும் உதைக்க போகிறது இல்லை, தாமரை மலர்ந்து தான் ஆகும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது. கண்டிப்பாக இந்த வருடம் மே மாதம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்தி எங்களோட ஆட்சியோட கொடியை நாட்டுவோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவங்க என்னன்னு சொல்லிட்டு போட்டு, விஜய் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, எல்லாருமே ஒன்றிணைஞ்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறது தான் எங்களோட வேலையை.